எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த கார்த்திகை மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் கார்த்திகை மாதத்தில் தரப்போகுதா அல்லது பாதகமான பலன் கார்த்திகை மாதத்தில் தரப்போகுதான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான். சிம்ம ராசிக்கு மட்டுமே ராசியாதிபதியாக சூரிய பகவான் வருவார். வேறு எந்த ராசிக்குமே சூரிய பகவான் ராசிநாதன் கிடையாது. சிம்ம ராசிக்குரிய சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 4வது பாவகத்துக்கு வரக்கூடிய மாதம் தானுங்க கார்த்திகை மாதம். சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்காரோ அதுதானுங்க மாதம். மேஷத்தில் இருந்தால் அது சித்திரை மாதம், ரிஷபத்தில் இருந்தால் அது வைகாசி மாதம், மிதுனத்தில் இருந்தால் அது ஆனி மாதம். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதங்க. அப்போது சூரிய பகவான் தானுங்க மாத கிரகம். ஜாதகம் பார்க்குறதுக்கு 100% ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதுங்க. ஒரு ஜாதகம் நம்ம கணிக்கணும்னா அந்த ஜாதகர் அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறந்திருக்கு, சூரியன் எந்த நேரத்தில் அன்னைக்கு பிறந்தது, சூரியன் பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை பிறந்த வரைக்கும் எவ்வளோ நேரமாச்சு, அது நாளிகை உதயாதி நாளிகை ஆக்கி என்ன நட்சத்திரம் வந்தது, அதில் செல் எவ்வளோ இருப்பு எவ்வளோ, அதை ஆதி அந்த பரம நாளிகை ஆக்கி அதன் பிறகு தான் திசை வரும். இன்றைக்கி என்ன தசை நடக்குது, இன்றைக்கி என்ன புத்தி நடக்குது, திசை யாருடைய சாரத்தில் இருக்குது, புத்தி யாருடைய சாரத்தில் இருக்குது, திசைநாதர் எந்த இடத்துல இருக்கார், புத்திநாதர் எந்த இடத்துல இருக்கார், யாருடைய பார்வையில் இருக்கார், இவ்வளோ விஷயம் தேவை ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா. ஆனால் இந்த கோச்சார பலன்கள் அப்படி இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஒரு சிலர் இது இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள், இந்த கிரக அமைப்புகளை வச்சே கோச்சார பலன் சொல்கிறவங்களே இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதம் பிறக்கப்படக்கூடிய அந்த நட்சத்திரம் அந்த ராசி என்ன அதை வச்சே பலன் சொல்கிறவங்களே இருக்காங்க. எதையுமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாத பலன் சொல்கிறதுக்கு ஆதாரமே கிடையாதுங்க. கோச்சார பலன் சொல்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனாலும் பழமையான ஜோதிட நூலில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா சூரிய பகவான் தான் மாத கிரகம். அதில் மாற்று கருத்து கிடையாது. சந்திரன் நாள் கிரகம். இந்த மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்தில் ஒரு 3 நட்சத்திரத்தில் அவர் டிராவல் பண்ணுவார், பயணிப்பார். அந்த மாதத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பயணிக்கும் போது ஒவ்வொரு விதமான பலன் தரும். இதுதான் பழமையான ஜோதிட நூலில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய உண்மை. அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போது சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் வரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். ஆனால் சிம்மராசி நண்பர்கள் செஞ்ச ஒரு புண்ணியம் என்னன்னா சிம்ம ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு, புத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவுடைய பார்வை சூரிய பகவான் மேலே படுது. அது போக குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கிய திருமணஸ்தானாதிபதி சனி பகவான் சிம்ம ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய திருமண ஸ்தானாதிபதியும் தொழில் காரகன் சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய பார்வையும் சிம்ம ராசியில் படுதுங்க இந்த கார்த்திகை மாதத்தில். அது மட்டும் இல்லைங்க, சிம்ம ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, சிம்ம ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக வரக்கூடிய தருணத்தில் தான் குரு பார்வை சனி பார்வை. அருமையான நேரம். சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குதா? இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிங்க. 100% நான் வணங்குற சிவனுக்கு எப்படி சொல்கிறது, சிவனுக்கு பொதுவாக சொல்கிறேன், 100% சிம்மராசி நண்பர்களுக்கு சுய தொழில் செய்கிறதுக்கு மிக மிக அற்புதமான தருணம் இந்த தருணம். தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இத்தனை நாளாக வக்கரத்தில் இருந்தார். இப்போ வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவானை பார்க்கக்கூடிய தருணமும், சூரிய பகவான் குரு பகவானை பார்க்கக்கூடிய தருணமும், சூரிய பகவான் புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய சூழல், இது எல்லாமே நம்ம கணக்கு போட்டு பார்த்து, அது மட்டும் இல்லை
சூரிய பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் 3 நாள், கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி. விஷாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய முருகர், தமிழ் கடவுள் முருகர் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரியன் வர்றதும் சிறப்பு. அதன் பிறகு சனி பகவானுடைய நட்சத்திரத்தில், தொழில் காரகன் இல்லைங்களா சனி பகவான், சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியன் வர்றார். முதல்ல குருவுடைய பார்வை வாங்குறாரு, குருவுடைய நட்சத்திரமும் வாங்குறாரு சூரியன். அதன் பிறகு சனியுடைய நட்சத்திரத்தில் வர்றாரு, சனியுடைய பார்வையும் வர்றாரு. 3ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை, 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதி வரையே சுய தொழில் செய்கிறதுக்கு மிக அற்புதமான தருணம். சுய தொழில் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நல்ல அனுகூலம் கொடுக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 2 வருஷமாக என் தொழில் நட்டப்பட்டு போய்கிட்டு இருக்குதுங்க, வேறு தொழில் செஞ்சுக்கலாம்னு எண்ணம் இருக்குதுங்க அப்படின்ற மனநிலையில் நீங்கள் இருந்தால் உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பழக்கப்பட்ட குதிரையிலேயே பயணிக்கலைன்னா பழக்கப்படாத குதிரையில் பயணிச்சிட முடியுமா? ஏதோ ஒரு கெட்ட நேரம் இருந்ததுங்க, அதனால் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை பலவீனமாகி போச்சு, நஷ்டம் ஆகுது. அதுக்காக நம்ம வேலையை மாற்றிவிட்டு தெரியாத வேலையை தொடலாமா? பெரியவங்க சொல்லுவாங்க, தெரிஞ்ச வேலையை விடுறதும் தப்பு, தெரியாத வேலையை தொடர்றதும் தப்புன்ட்டு. நம்ம மனசால் பார்க்குற வேலையெல்லாம் செய்யணுன்ற எண்ணம் மனசில் வர்றது தப்பு இல்லைங்க. ஆனால் ஆரம்பத்திலிருந்து வர மாதிரி வரக்கூடாதுங்க. ஏற்கனவே ஒரு 10 வருஷமாக ஒரு வேலையில் இருந்தீங்க, 8 வருஷமாக நல்லா தான் இருந்தது, 2 வருஷம் நஷ்டமாக இருக்குதுன்னா அந்த நஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணணுமே தவிர அதை விட்டுவிட்டு வேறு தொழில் செய்யலாமான்ற இடத்துக்கு போகாதீங்க. எது எப்படி இருந்தாலும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சுய தொழில் ஆரம்பித்தாலும் இந்த நேரத்தில் நல்லா இருக்கும், இல்லை ஏற்கனவே நீங்கள் செய்துக்கிட்டு இருந்தாலும் நிச்சயமாக சாதகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஒரு கால் இந்த 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதி வரையிலையும் உங்களுக்கு மாற்றம் வரலன்னா அதன் பிறகு நீங்கள் வேறு தொழிலுக்கு போகிறீங்கன்னா அது உங்களுடைய சொந்த சௌகரியம். வேறு தொழிலுக்கு நீங்கள் போகணுன்ற அவசியம் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை மீண்டும் உங்களுக்கு தரப்போகிறது 30 வருஷம் கழிச்சு தானுங்க. ஏன்னா சனி பகவான் இதுக்கு முன்னுக்கு வக்ரத்தில் இருந்தார். அதுபோக நம்ம ராசிநாதன் போன மாதம் நீச்சமாக இருந்தார். இதெல்லாம் நமக்கு சாதகமாக இல்லைங்க. உங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கூட ஒரு விதமான சங்கடங்களை கொடுத்து தான் இருக்கும். கை கட்டினதுக்கு வாய் கட்டியிருக்காது. ஆனால் இந்த நேர காலங்கள் ரொம்பவும் சிறப்பாக இருக்குது. தாராளமாக சுய தொழில் செய்யுங்க. இருக்கிற தொழிலும் சாதகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையும் சரியாகும். முக்கியமாக புத்திர வளர்ச்சி, இதை நம்ம மெயினாக சொல்லியாகணும். திருமண வளர்ச்சி இதை பற்றியும் சொல்லியாகணும். சிம்ம ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி தான் குரு. புத்திர ஸ்தானாதிபதியும் அவரே தானுங்க. 2வது புத்திர காரகனும் அவரே தானுங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் குரு பகவான் சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவானை பார்க்கறது நல்லது தான், சூரிய பகவானுக்கு நட்சத்திரம் கொடுக்கறது நல்லது தானுங்க. அப்போது புத்திர வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு உண்டான மிக சிறந்த நேர காலங்கள் தான் இந்த கார்த்திகை மாதம். திருமணம் ஆயிட்டு 10 வருடம் ஆகுதுங்க, 12 வருடம் ஆகுதுங்க, புத்திர பாக்கியம் இல்லைங்க, நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை, செய்யாத பரிகாரங்களெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போகாத கோவில்களும் கிடையாது, இது வரைக்கும் நாங்கள் செலவு பண்ண காசெல்லாம் செம்பாகி போச்சு, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, நான் கும்பிட்ட சாமியே கல்லாகி போச்சுங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 17 தேதிக்குள்ளார புத்திர வளர்ச்சி வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒத்தையாக இருந்தீங்கன்னா சன்னியாசியாக இருந்தீங்க. ஆனால் இப்போ சம்சாரியாக இருக்கிறீங்க. சன்னியாசியாக இருந்த நீங்கள் சம்சாரி ஆனது உங்களுக்கு கௌரவம் அப்படின்னா பெருமைனா, அதை விட பெருமை என்னன்னா குடும்பஸ்திரியாக இருக்கிற நீங்கள் தகப்பன் அல்லது தாய் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பதவி வரணும், ஒரு குழந்தை பாக்கியம் வர்றது தான் உங்களுக்கு இன்னும் பெருமை சேர்க்கும். அப்போது சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர வருத்தம் இருக்குது, புத்திர பாக்கியம் இல்லைன்ற ஒரு சங்கடம் இருக்குதுன்னா அந்த சங்கடம் சந்தோஷமாக மாறக்கூடிய தருணத்தை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. கார்த்திகை 1லிருந்து கார்த்திகை 17 தேதிக்குள்ளார 100% புத்திர வளர்ச்சி கொடுக்கும். அடுத்த வருஷம் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் 2 பேராக இருக்க மாட்டீங்க, 3 பேராக இருப்பீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
இது போக சிம்ம ராசி நண்பர்களுக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய சாரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூரட்டாதி நட்சத்திரத்தை. அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தை பார்க்குறார். இது வாகன யோகத்தையும் தரப்போகுது, 2வது திருமண யோகத்தையும் தரப்போகுது. சனி பகவான் என்ன செய்கிறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும் பார்க்குறாரு, உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தையும் பார்க்குறாரு. உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் வரும். ஃபஸ்ட்டு தாத்தாவுடைய அனுகிரகங்களோ பாட்டியுடைய அனுகிரகங்களோ, இல்லை அப்பா தவறிட்டாருங்க அப்படின்னா அப்பாவுடைய அனுகிரகங்களோ ஆசீர்வாதமோ, இந்த மாதிரி வாழ்ந்து முடித்தவங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகங்களும் சிம்மராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய தருணமாகவும் இருக்கும். அதுபோக திருமண ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் பரிவர்த்தனையாக இருக்கிறார். என்ன சார் பரிவர்த்தனை? சுக்கிரன் தொழில் ஸ்தானாதிபதி, தனகாரகனுடைய வீட்டில் இருக்கிறார், தனசில் இருக்கிறாருங்க சுக்கிரன் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை. அப்போ தனகாரகன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். தொழில் ஸ்தானாதிபதியும் தனகாரகனும் இருவரும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிற நேரத்தில் தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். இதனாலவே உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்கறதும் உண்மைதானுங்க, அது போக திருமண வளர்ச்சி கொடுக்கறதும் உண்மைதானுங்க. ஏன்னா சுக்கிரன் திருமண காரகனும் அவர் தான். அப்போ திருமண காரகன் சுக்கிரன் தனகாரகனுடைய வீட்டில் இருக்கிறது, தனகாரகன் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது, குரு சனி பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறது. இது எல்லாமே நமக்கு சாதகமான தருணம். அப்போ கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 30 தேதிக்குள்ளார சிம்ம ராசியில் பிறந்தவங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது உத்தர் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, 4 வருஷமா 5 வருஷமா 6 வருஷமா 10 வருஷமா நீங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருந்திருந்தா கூட பார்த்து சலிச்சு போய் கை நினைக்கிற நேரத்தில் கத்தரிச்சிட்டு போயிடுச்சிங்க, பரிசம் போட்ட நேரத்தில் பாதியில் நின்று போயிடுச்சிங்க, தட்டுக்கு தாலி வந்த நேரத்தில் தகுந்து போச்சிங்கன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் 100% திருமணத்தில் இருக்கிற தடைகள் இந்த பிரபஞ்சம் போக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலனை தரலனாலும் ஏதாவது ஒரு மாதத்தில் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் கொடுத்தே தீரும். பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்ன்ட்டு பெருசாக நம்ம சாதகத்தை பெருசாக பார்த்துக்கிறது இல்லைங்க. இந்த மாத பலனு நாள் பலனு இந்த யூடியூப் சேனலில் பார்க்குறதோட சரி, தயவு செய்து அது மட்டும் வேணாங்க. எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அந்த செயல் செய்கிறதுக்கான கிரக அமைப்புகள் உங்கள் சாதகத்தில் இருக்கான்னு ஒரு முறை நீங்கள் பாருங்கள். ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி ஜாதகம் பார்க்குறதுல ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை இல்லையா? முயற்சி மட்டும் இருந்தால் போதுமா, முன்னுக்கு வந்துடலாமா? கேட்குறதுக்கு நல்லா தானங்க இருக்குது. முயற்சி பண்ணால் முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அது சாத்தியமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்மளை சுற்றி உள்ளவங்க இன்னும் கூலி வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. காலையில் 6 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறவங்க, 15 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அப்படியே தான் இருக்காங்க. மேலுக்கு வர மாதிரி தெரியுதா? இல்லை. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்க, ஓட்டப்பந்தயத்தில் கிரவுண்டில் ஓடுறாங்க அப்படின்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லை, அதில் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும், அந்த நேரத்தில் உழைப்பு போட்டால் தான் மேலுக்கு வர முடியும். நீங்கள் கேட்கலாம், நேர காலம் நல்லா இருக்கும்போது தான் உழைப்பு போடணுமா? அப்படி இல்லை. பட்டம் அறிந்து பயிர் செய்கின்ற மாதிரி நம்மளுடைய கிரகம் என்னவோ, நம்மளுடைய ஜாதகம் என்னவோ, நமக்கு ஏற்ற தொழில் என்னவோ, எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை செய்தால்தான் நம்ம மேலுக்கு வந்துட முடியும். எல்லாருக்கும் ஹோட்டல் கடை செட் ஆகிடுமா?
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் நம்ம தலையில் எழுதியிருக்கோம், நம்ம மண்டையில் எழுதியிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கான பாதை என்னன்றது தேடி பிடிங்க. உங்கள் ஜாதகத்தில் திருமண ஸ்தானாதிபதி தனியாக இருக்குது, புத்திர ஸ்தானாதிபதி தனியாக இருக்குது. அது மாதிரி தொழில் ஸ்தானாதிபதி யார், அவர் எங்கே இருக்கிறாரு, எந்த தொழில் செய்கிற மாதிரி இருக்குது, எந்த மாதத்தில் எந்த வருஷத்தில் எந்த வயசில் செய்கிற மாதிரி இருக்கோ அதை செய்தால்தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியுமே தவிர, நினச்ச நேரத்தில் நினச்ச செயல் செஞ்சோம்னா கண்டிப்பாக நட்டம்தான் மிச்சம். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த நேரத்துலையாவது சாதகத்தை பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். சரிங்களா? சரி நண்பர்களே, சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் பிரகாரம் உள்ளதை உள்ளபடி சொல்கிறேனுங்க. சாதகமாக இருக்குது. இந்த கார்த்திகை மாதம் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.